இங்க இந்த வர்ணாசிரமத்தை தொடங்கி வைத்தது. தலையில ஒருத்தர் பிறந்தார், தோல்ல ஒருத்தர் பிறந்தார், இடுப்புல ஒருத்தர் பிறந்தார், காலில் ஒருத்தர் பிறந்தார், இதற்கு கீழே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படின்னு இந்த வேதங்கள்லையும் ஆகமங்களையும் இது ஆரம்பத்தில் ஆதி வேதத்துல கிடையாதுன்றத வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லுவாரு. குதித்த மனமுருட்டு குரங்கு, அதை குரங்குன்றாரு. மனம் இந்த மரத்துல இருந்து குரங்கு அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துல இருந்து வேறொரு மரத்துக்கு தாவும். அது மாதிரி மனமும் அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது. அதனால்தான் குதித்த மனமுருட்டு குரங்கும் முடங்கிட்டு, அதை முடங்க வைக்கணும். அந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். நமக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியதா ஒன்று நடந்ததுன்னா, பிறரை துன்பப்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடியதா நடந்ததுன்னா அது மாயையின் செயல். பிறருக்கும் இன்பம் விளைவிக்கிற மாதிரி நமக்கும் அதே நன்மை கிடைத்ததுன்னா அது இறைவனுடைய செயல். கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று. இந்த கோபமும் காமமும் மரணமிலா பெருவாழ்விற்கு முக்கிய தடைகளா இருக்கு. அப்ப இந்த தத்துவங்களை அப்படியே விட்டீங்கன்னா, இந்த தத்துவம் மாயை இந்த தத்துவங்களை செல்ல பிள்ளையா கொஞ்சி சீராட்டி அது வளர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த தத்துவங்களை அப்படி அது வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தத்துவம் எதுவும் நம்ம சொல்றதை கேட்க போறது இல்லை. அது பாட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தத்துவங்களை வெற்றி கொள்ளணும்னா முதல்ல நம்ம மனசை நம்ம நிலை நிறுத்திக்கணும். மனசை நிலை நிறுத்துறதுக்கு திருப்பி அதுகிட்ட சொல்றதை தவிர வேறு வழியே கிடையாது. கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது. இந்த மனக்கல் இருக்கே கரையும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ இந்த மனத்தை நம்ம தன்வசப்படுத்த முடியும் அப்படின்றது தான் கரையாத எனது மனக்கல்லும் கரைந்தது. குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று. இந்த வேதம் ஆகமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேதமும் ஆகமங்களும் ஆரம்பத்தில் இருந்ததே. நீங்க வள்ளல் பெருமான் மறைகளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பா சொல்லுவார் அகவல்ல. ஆரம்பத்தில் இந்த வேதம் ஆகமம் எல்லாம் பிற்காலத்துல பின்னப்பட்டு விட்டதுன்னு சொல்றார். பின்னப்பட்டு விட்டதுன்னா அது சீரழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுல இருக்கிறது ஒண்ணு, இல்லாததையும் ஒண்ணு சேர்த்தது அப்படின்ற விஷயம் இந்த வேதத்திலையும் ஆகமத்திலையும் வந்துருச்சு. இந்த வேதமும் ஆகமும் தான் இங்க இந்த வர்ணாசிரமத்தை தொடங்கி வைத்தது. தலையில ஒருத்தர் பிறந்தார், தோல்ல ஒருத்தர் பிறந்தார், இடுப்புல ஒருத்தர் பிறந்தார், காலில் ஒருத்தர் பிறந்தார், இதற்கு கீழே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படின்னு இந்த வேதங்கள்லையும் ஆகமங்களையும் இது ஆரம்பத்தில் ஆதி வேதத்துல கிடையாதுன்றத வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லுவாரு. இந்த வேதத்தை ரொம்ப பாராட்டி சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடியை புத்தகமாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர், அந்த புத்தகத்துக்கு பேரு சுப்பிரமணியர் ஞானம்னு பேரு. அந்த சுப்பிரமணியர் ஞானத்துல அது என்ன புத்தகம் பேர் சுப்பிரமணியர் ஞானம். அதுல அகத்தியருக்கு முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்றார். அகத்தியர் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு இதை ஓலைச்சுவடியில் எழுதி வச்சார். ஓலைச்சுவடி இன்னைக்கு நூலாக கூட வந்துடுச்சு இந்த புத்தகத்தில். அதில் அகத்தியர் சொல்ல அகத்தியருக்கு முருகர் சொல்றாரு, இந்த மரணம் எனக்கும் உண்டு. யாரு? முருகர் சொல்றாரு, எனக்கும் மரணம் உண்டு. இதுக்கப்புறம் மகேஸ்வரருக்கு மரணம் உண்டு, சதாசிவருக்கு மரணம் உண்டு, பிரம்மாவுக்கு, விஷ்ணுவுக்கு, மகேஸ்வரருக்கு, சதாசிவருக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுட்காலத்தை அதில் குறிக்கிறார். முருகர் அகத்தியருக்கு சொல்றார், இந்த ஆயுட்காலத்தை குறிக்கிறார். அது கொஞ்சம் நீண்ட ஆயுட்காலம். ஆனால் எப்படியா இருந்தாலும், எவ்வளவு நீண்ட ஆயுட்காலமாக இருந்தாலும் அது மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. அது ஆயுட்காலம் முடிஞ்சா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிருது, அடுத்த பிறப்பு எடுக்கணும். அதனால தான் மாணிக்க வாசகர் கூட கோடிக்கணக்கான ருத்திரர்கள், கோடிக்கணக்கான விஷ்ணுக்கள் இருக்கிறாருன்னு அவருடைய பாடல்கள். அப்போ இன்னைக்கு இருக்கிற விஷ்ணு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணுவே இன்னைக்கு இருக்கிற விஷ்ணுவானா அது சந்தேகம். ஏன்னா நிறைய கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அதுல நம்ம அகவல்ல கூட அந்த வரி வரும். அப்போ அதுக்கு அதுல சொல்லுவாரு அகத்தியர்கிட்ட முருகர், இந்த வேதத்தை இவர் வியாசர் அதை பின்னப்படுத்திட்டாரு. வியாசருடைய அப்பா அவர் ஒருத்தர் பின்னப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதற்கு முந்தைய வேதத்துல குறைகளற்ற வேதமா இருந்தது. அப்ப இந்த குறைகளோடு இருக்கிற வேதத்தை தான் வள்ளல் பெருமான் கண்டிக்கிறார். அப்ப வேதத்தை கண்டிக்கிறதுனாலயே இது தப்பாயிடாது.
வேதம் வந்து பிரிவினையே சொல்லக்கூடாது, எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும். ஒன்றுபடுத்தாத பிரிவினையை போக்குகின்ற வகையில் இல்லாத பிரிவினையை உருவாக்குகிறதா இருந்தா அது வேதமா, அது கடவுளே சொன்னதாக எப்படி இருக்க முடியும்ன்றதான் அந்த கேள்வி. அதை முருகர் வந்து அகத்தியருக்கு சொல்லியிருக்கிறார். இதை வந்து நம்ம சொன்னோம்னா அது தப்பாயிடும். அது வந்து முருகர் சொன்னது, அகத்தியருக்கு சொன்னது, அகத்தியர் எடுத்து வெளியில சொல்றார். இந்த கருத்தை வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலையும் எழுதியிருக்கிறார். இப்போ இந்த வேதம் வந்து உண்மையிலே ரொம்ப நிறைய விஷயம் அதில் அடங்கியிருக்கு. இதில் நிறைய விஷயத்தை இடைசர்களாக போட்டு போட்டு நிறைய அதை தவறாக்கிட்டதுனால தான் வேதத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று. இந்த கூச்சல்லாம் வேத ஆகமத்தில் கூச்சலே இருக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இல்லாத பொய்ப்பொருளை சொல்லக்கூடிய, மக்களை வேறுபடுத்தக்கூடிய, விரோதம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற வேதங்களை தான் குறித்த வேத ஆகம கூச்சல் அப்படின்னு. அப்போ இந்த வேத ஆகமத்து மேலே இருக்கிற பற்றோ அல்லது அது வெறுப்போ நம்ம இல்லாமல் இந்த சங்கற்ப விகற்பங்கள் இதிலையும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது குதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்கி. இந்த மனம் இருக்கிற இது வந்து குதித்து கொண்டே இருக்கிறது மனம். இந்த மனம் உருட்டு குரங்கு, இந்த மனம் உருட்டு குரங்கு முடங்கிற்றுன்றார். அப்போ இந்த மனதை வந்து நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ இது நல்ல தருணம்னு சொல்லணும்னா இதெல்லாம் செய்யணும். அப்போ இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள குதித்த மனமுருட்டு குரங்கு, அதை குரங்குன்றாரு. மனம் இந்த மரத்துலேருந்து குரங்கு அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துலேருந்து வேறொரு மரத்துக்கு தாவும். அது மாதிரி மனமும் அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது. அதனால தான் குதித்த மனமுருட்டு குரங்கும் முடங்கிட்டு, அதை முடங்க வைக்கணும். அந்த மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது. வெறித்த வெவ்வினைகள்ன்றதான் மலங்கள், மாயை, இது எல்லாமே அந்த வெவ்வினைகள்ன்ற தலைப்பிலேயே எல்லாமே வந்துடும். வெறித்த வெவ்வினைகளும் வெந்து, இப்போ என்கிட்ட இந்த வினைகள் எதுவும் இல்லை, முற்றாக இந்த வினைகள் எல்லாம் பழைய பாவம் புது பாவம் எல்லாத்தையுமே தீர்த்து கொண்டேன் என்ற நிலை வரும்பொழுதுதான் வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது. விந்தைசை கொடு மாயை சந்தையும் கலைந்தது. இது நல்ல தருணம், அருள் செய்ய நல்ல தருணம். இந்த விந்தைசை கொடுமாயை, விந்தைசை கொடுமாயினா மாயை, மகாமாயை, திரோதையை அப்படின்னு ஒரு 3 இருக்கு. மாயையை 3 பிரிவா இருக்கும். இது எல்லாமே விந்தை தான் செய்யும், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் செய்யும். அது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கடவுளே செய்கிற மாதிரி நமக்கு நினச்சிக்குவோம். இது கடவுளால் தாங்க எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எது கடவுளால் நடந்தது, எது மாயையினால் நடந்ததுன்றத ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நமக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியதா ஒன்று நடந்ததுன்னா, பிறரை துன்பப்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடியதா நடந்ததுன்னா அது மாயையின் செயல். பிறருக்கும் இன்பம் விளைவிக்கிற மாதிரி நமக்கும் அதே நன்மை கிடைத்ததுன்னா அது இறைவனுடைய செயல். அப்போ நம்ம ஒரு செயல்ல இருந்து இது மாயையின் செயலா இறைவனின் செயலான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நமக்கு கிடைத்த செயல்னால வேறு யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வந்ததுன்னு பார்க்கணும். அப்போ வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லாத நமக்கு வந்திருந்ததுன்னா அது இறை செயல். வேறு யாருக்காவது பாதிப்போட வந்ததுன்னா அது மாயையின் செயல் தான். அதை கண்ணை மூடிக்கணும் மாயையின் செயல்னு நம்ம ஏற்றுக்கவே தேவை கிடையாது. அது வந்து மாயை தான் நமக்கு கொடுக்கும். கடவுள் வேஷம் போட்டுக்குன்னு கூட கொடுக்கும். அது பெரிய தவ யோகி தவ ஞானி மாதிரி வேஷம் போட்டுக்குன்னு கூட கொடுக்கும். ஆனால் அது அதனுடைய அந்த விஷயத்தை பார்க்கணும். இது வந்து நமக்கு மட்டும் நன்மை செய்தா, பிறருக்கு துன்பம் செய்துட்டு பண்ணுதா, இல்லை 2 பேருக்கும் நன்மை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறுபாடு தெரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட வெறித்த விந்தைசை கொடுமாயை சந்தையும் கலைந்தது. அதுதான் இந்த கொடுமாயை சந்தைன்றது ஒரே கூச்சல், குழப்பம், ஆரவாரம். அதனால தான் அந்த இடத்துல சந்தைன்னு போடுறாரு. அப்போ இந்த இடம் வந்து அமைதியற்ற சூழல் நிலவுகிற இடம் தான் மாயை இருக்கிற இடம். அப்போ இந்த அமைதியற்ற சூழலில் இருந்து நமக்கு ஒன்று கிடைச்சதுன்னா அது எப்படி நல்லதாக இருக்க முடியுன்றது தான் நம்ம யோசித்து பார்த்து முடிவெடுக்க. அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும். அது வந்து யாரும் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று. இந்த கோபமும் காமமும் மரணமிலா பெருவாழ்விற்கு முக்கிய தடைகளாக இருக்கு. ஆனால் அது ஒரு வயது வரைக்கும் அது நமக்கு தடை கிடையாது. ஏன்னா கோபம் காமம் இயல்பு. இது வந்து
திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட சன்மார்க்கத்தில் இருக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இந்த விஷயம் அப்ளிகபிள் தான், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை, கணவனும் மனைவியும் சேர்ந்தே முடிவெடுத்துக் கொள்வது, ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு நாம் சேர்ந்து முடிவெடுத்துக் கொள்வது, ஒருத்தர் முடிவெடுக்கிறது இல்லை. அப்போ 2 பேரும் சேர்ந்தே முடிவெடுக்கும் பொழுது அதற்கு பிற்பாடு வரக்கூடிய காலம் இந்த சன்மார்க்க ஒழுக்கத்தில் நிற்கின்ற காலமாக இருந்தால் கூட மிக சிறப்பாக தான் இருக்கும். இது ஐயோ இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கல்யாணம் பண்ணதுலேருந்து 30 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, நம்ம இந்த கோபம் காமம் இருக்குது அப்படின்ற கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. திருமணம் நடந்து இருப்பவர்கள் இந்த கோபத்தோடையும் காமத்தோடையும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வைத்துக்கொண்டு அதில் 2 பேரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால்தான் இது இந்த விஷயம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், காமமும் கோபம். இன்னொன்று, சினம் முதல் ஆறும் தவிர்த்து அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இந்த சினம் முதல் ஆறும்னா சினம் காமம், இந்த 6 திரையா இருக்கு. அப்போ இந்த 7 திரையில 6 திரை இந்த சினம் முதல் காமம் மோகம் மதம் ஆச்சரியம் இது எல்லாம் 6. இந்த 6ஐயும் போக்கிக்கினா அங்கே உள்ளே அமர்ந்த சிவகுருபதி என்று சொல்லுவார். அப்போ இந்த சினம் முதல் 6ம் தவிர்த்து உள்ளே அமர்ந்த சிவகுருபதியை அப்படின்னு அந்த பாடல்ல வரும். அப்போ இந்த 6ஐயும் தவிர்த்து கொள்வது இறைவனை உள்ளுக்குள்ளாக பார்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறோம், 6 திரைகளை நீக்கிவிட்டோம் என்று பொருளாயிடும். அப்போ அதுக்கப்புறம் கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று. மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் அகங்காரம் அப்படின்ற விஷயம் நமக்கு அதை தவிர்த்து கொள்ள வேண்டியதா இருக்கு. தாபமும் சோபமும் தான் தானே சென்றது. தாபம்ன்றது ஒரு ஏக்கம், தாபமும் சோபமும் தான் தானே, அது தானா. நீங்க இதெல்லாம் நம்ம சரிப்படுத்திட்டோம்னா சில விஷயம்லாம் சொல்லிக்கொள்ளாம நம்ம சொல்லாம கொள்ளாம போயிடும். அது சாதாரணமாக அது நெக்லிஜிபிள் இன்னெக்லிஜிபிள்னு வாங்க பாருங்க, அது மாதிரி அது போயிடும். அதில் போகிறதா இதெல்லாம் சாதாரணமாக நம்ம இயல்பாக நம்ம இந்த நடவடிக்கையில் இருக்கும் பொழுதே அது போயிடும். தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. இந்த தத்துவம் இருக்குதே அதுதான் தத்துவ வெற்றின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஓகே, அப்போ கோபமும் காமமும் குடிபெற்று போயிற்று, கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று, தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. இந்த தத்துவம் என்பது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது தான். மனம் புத்தி சித்தம் இந்த பஞ்ச இந்திரியங்கள் இதுதான். இதை எல்லாமே நம்முடைய வசத்துல வச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதை கூட நம்முடைய வசத்துல வச்சுக்கலாம். மனதுக்கான சொல்லணும், திருப்பி திருப்பி சொல்லணும், ஒரு நாளில் கேட்காது. அது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 48 நாள்னு வச்சுக்கின்னு டெய்லி அதுக்கிட்ட பேசினா அது அப்போ இது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. இந்த தத்துவம் 36 தத்துவம், 96 தத்துவம் 36, தாத்விகம் 50, 60, 36, 96, மொத்தம் தத்துவங்கள் 96ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது தத்துவம் 36, தாத்விகம் 60 இருக்கு. அதில் தான் இந்த தச வாயுக்கள் அதெல்லாம் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே நம்முடைய உடல் சார்ந்த விஷயம்தான். இது எல்லாமே நம்முடைய உடலுக்குள்ளேயே நம்முடைய மனதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கிற விஷயம். இது எல்லாமே சரி பண்ணிக்கிற வேண்டிய விஷயம்தான் தத்துவ வெற்றி. அப்போ இந்த தத்துவங்களை அப்படியே விட்டீங்கன்னா இந்த தத்துவம் மாயை இந்த தத்துவங்களை செல்ல பிள்ளையா கொஞ்சி சீராட்டி அது வளர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த தத்துவங்களை அப்படி அது வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தத்துவம் எதுவும் நம்ம சொல்றதை கேட்க போறது இல்லை, அது பாட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தத்துவங்களை வெற்றி கொள்ளணும்னா முதல்ல நம்ம மனசை நம்ம நிலை நிறுத்திக்கணும். மனசை நிலை நிறுத்துறதுக்கு திருப்பி திருப்பி அதுகிட்ட சொல்றதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த விஷயம் சொன்னீங்கன்னா தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. அப்போ இந்த தத்துவம் எல்லாமே இந்திரியங்கள் அது நிறைய அந்த 96 பட்டியலே இருக்கு. இந்த இது எல்லாமே நம்ம வசம் நிற்கிறோம். அப்போ மதித்த சமயவத வழக்கெல்லாம் மாய வேண்டும், வர்ணாசிரமம் எனும் மயக்கம் சாய வேண்டும், கொதித்த லோகாசார கொதிப்பு ஒழிய வேண்டும், கொலை களவு மற்ற புலை அழிய வேண்டும், குறித்த வேதாகம கூச்சல் அடங்க வேண்டும், குதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்க வேண்டும், அந்த மனம் உருட்டு குரங்கை முடக்க வேண்டும், வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைய வேண்டும், அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும், விந்தை செய் கொடுமாயை சந்தை கலைக்க வேண்டும்,
அடுத்தது கோபமும் காமமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லாமல் ஆக்க வேண்டும். கொடிய ஓர் ஆங்காரத்தை பொடி பொடியாக ஆக்க வேண்டும். தாபமும் சோபமும் அது வழியே செல்ல வழிவகை செய்ய வேண்டும். தத்துவம் எல்லாம் என் வசம் நிற்க வைக்க வேண்டும். அடுத்தது இப்படி பண்ணா இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது. இந்த மனக்கல் இருக்கே கரையும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ இந்த மனத்தை நம்ம தன்வசப்படுத்த முடியும் அப்படின்றது தான் கரையாத எனது மனக்கல்லும் கரைந்து. இந்த மனம் கல்லு மாதிரி நம்ம ஒரு தடவை சொன்னா அந்த கல்லு கரையாது, அது கரைகின்ற வகையில நீங்க சொல்லி சொல்லி அது கரைஞ்சிரும். அதனால்தான் கரையாதுன்னு நினைச்சிருந்த எனது மனக்கல்லும் கரைந்தது. அப்போ மனக்கல்லை நாம் கரைக்க வேண்டும். அப்போ அதை இறைவன் பக்கம் சாருகின்ற மாதிரி நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை மனசுக்கு வரணும். அப்போ பாசத்தின் பக்கம் நம்ம இழுக்கின்ற நிலையை மாற்றி பதியின் பக்கம் சாரக்கூடிய நிலையை இந்த மனம் உருவாக்கும். கலந்து கொளர்க்கு என் கருத்தும் விரைந்தது. இப்போ கலந்து கொளர்க்குன்னா இறைவனோடு நாமும் இறைவனும் கலந்து கொள்வதற்கு என் கருத்து, என்னுடைய சிந்தனை அது விரைவா வருது. அப்போ இந்த எண்ணமும் இருக்கணும். இது எல்லாம் பண்ணிட்டோம். இன்னொன்று இறைமயமாக ஆக வேண்டும், இறைவனோடு நாம் ஒன்றர கலக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருக்கணும். அப்ப எண்ணியாங்கு செயல்படுத்தணும்னா நம்ம எண்ணம் இங்க வேணும். அப்ப கடவுளோடு இணையணுன்ற எண்ணம் கூட இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். அப்ப எல்லாம் செயல்கூடும்னா நமக்கு முன்பேயே இந்த இலக்கு இருக்கணும். இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பதே அந்த இலக்கு தான். அப்போ கலந்து கொளர்க்கு என் கருத்தும் விரைந்தது, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று. இதுல இந்த புந்தியும் என்பது புத்தி. இப்ப இந்த புத்தி என்பது மாறுபாடான நிலை இல்லாமல் ஒரு நல்ல நிலையில தங்கிற்று. என்னுடைய புத்தி நல்ல வேலை செய்து. பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று. இறைவன் மீது நான் கலந்து கொள்ளுவதற்கு என் கருத்தும் இசைந்தது, புத்தி வேலை செய்து, பொய்படா காதல் ததும்பி இறைவன் மேல் பொங்கிற்று. அப்ப இறைவனை அடையணும்னா இறைவன் மேல நமக்கு அவ்வளவு பற்று பாசம் அவ்வளவு இருக்கணும். இப்ப எப்படி ஒரு காதல், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சன்மார்க்கத்திலேயோ இல்ல ஆன்மீகத்திலேயோ பொதுவாகவே எல்லா மதத்திலையும் கடவுள் ஒருவர் தான் ஆண் என்றும், நாம் அத்தனை பேரும் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கின்ற நாம் அத்தனை பேருமே பெண்கள் என்றும் தான் குறிப்பாங்க. சைவத்திலேயோ வைணவத்திலேயோ ஆன்மீகத்தில் இப்படிதான். அப்ப எதுக்காகனா இறைவன் நம்முடைய கணவன் அல்லது இறைவன் நம்முடைய காதலன், நாம் அனைவரும் பெண்கள். அவர் மீது அந்த காதலை பொழிந்து பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று. அப்படிப்பட்ட நிலைமை அந்த நம்முடைய இறைவனைய, அதனாலதான் பதி என்ற பெயரே வந்தது. பதினா கணவன் கூட ஒரு பெயர் உண்டு. அப்போ இந்த பதி என்ற பெயர் வந்தது காரணமே இறைவன் கணவன், நாம் எல்லோரும் மனைவிகள் என்று பொருள். அப்போ இந்த மனைவிக்கு கணவன் மேல பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று என்ற ஒரு நிலைமையும், கலந்து கொளர்க்கு என்னுடைய கருத்தும் அதுல இருக்கணும். அப்போ இந்த எண்ணம் தான் ஈடேறணும்னா இந்த விஷயத்தை பண்ணா, நம்ம இதுல சொன்ன அத்தனை விஷயத்தையும் பண்ணா இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஆணையிட முடியும். நீ அது சொல்றார், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன். இது நான் பொய் சொல்லல, நீ என்னென்ன மாதிரிலாம் என்ன மாற்ற சொன்னீங்கனியோ அப்படி மாத்திக்கின, நீ இப்போ அருள் செய், இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்குது. இப்போ மரணமிலா பெருவாழ்வில் ரொம்ப முக்கியமாக நம்ம உடல் ரீதியாக பார்த்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்தோம், பக்தி நெறியில் பார்க்க வேண்டியதில் பார்த்தோம், ஆன்மநேய அடிப்படையில் பார்க்க வேண்டியதை பார்த்தோம். இதில் உடல்நிலையில் பார்க்க வேண்டியது நம்முடைய சாப்பாட்டில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். மைதுனம் அந்த உடல் உறவு அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும். தூக்கம்
ரொம்ப சரியா. இது வந்து ஒரு 3 மணி நேரம் தூங்கினா 100 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி கணக்கு இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம எடுத்த உடனே 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்காம அது மட்டும்தான் தூங்கணும்னு நம்ம பண்ணி இப்போ ஏதோ சொல்லிட்டேன்ட்டு 3 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கூடாது. அது வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கு டாக்டருங்க சொல்லுவாங்க. அதை ஒரு 7 மணி நேரமாக ஆக்கலாம், 6 மணி நேரமாக ஆக்கலாம். அதை வந்து ஒரு வருஷத்துல 6 மணி நேரம் ஆக்கலாம், அடுத்தது 2 வருஷத்துல 5 மணி நேரம் ஆக்கலாம், அப்புறம் 4 மணி நேரம் ஆக்கலாம். இப்படி படிப்படியா அதை பண்ணாக்கா உடல் சோர்வு இல்லாம தூங்க பழக்கம் வரும். ஆனா திடீர்னு நம்ம வந்து எந்த ஒரு பழக்கத்துக்கும் நம்ம பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்க கவனிக்கணும். அதுக்கப்புறம் பயம் வந்து பூஜ்ஜியமா இருக்கணும். கடவுள் நம்மகிட்டயே இருக்கிறாருன்னும் பொழுது நமக்கு பயமே இருக்கக்கூடாது. பயம் பூஜ்ஜியமாக இருந்தாவே மரணமில்லா பெருவாழ்வு ரொம்ப எளிதா கிடைக்கும். அதே போன்று உப்பு இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண வெள்ளை உப்பு. அந்த உப்பை வந்து வெறும் வாணல்ல போட்டு வறுத்துட்டு அந்த உப்பை நம்ம வந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா அது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்க, சீரகம் இது எல்லாம் நம்ம உணவில் வள்ளல் பெருமான் சொன்ன அளவில் நம்ம பயன்படுத்தி அதை தூளாக பயன்படுத்திக்கலாம். இல்லை கீரையாகவே கிடைச்சதுன்னா தினசரி தூதுவளையும் கரிசாலையும் நம்ம சாப்பிடலாம். இந்த கரிசலாங்கண்ணி மாதிரி ஒரு மூலிகை, தெய்வ மூலிகை உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. அது பெரிய பெரிய ஞானிகள்கிட்ட நீங்கள் போய் அடிமையாக வேலை செஞ்சால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்களாம். வள்ளல் பெருமான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரதம உள்ளுடம்பை வளர்க்கும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த கரிசலாங்கண்ணியை அது நீங்கள் பவுடராக வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் பச்சையாக கீரை கிடைச்சிதுன்னா நம்ம விதை போட்டு நம்ம இடம் இருந்ததுன்னா அதை வந்து விளைவிச்சு அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் இருக்கலாம், மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே விஷயம்தான். நம்ம வந்து இந்த கரிசலாங்கண்ணி நம்ம ஆளுங்க தலைக்கு தேங்காய் எண்ணெயில் கலக்கிறதுக்கு மட்டுமே பண்ணிக்கினாங்க. அது உடலுக்கு நம்ம உடலுக்கு சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. இது மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்ணி. அது வந்து ஹார்ட் அட்டாக் வராது, மூளை பாதிப்பு வராது, சிறுநீரக கோளாறு வராது, பிரச்சனையே வராது. தூதுவளை சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவு எதுவுமே வராது. அதே மாதிரி முசுமுசுக்கையெல்லாம் அவ்வளவு நல்லது. சீரகம் நம்ம அகத்தை வந்து சீராக வச்சிருக்கிறதுக்கு பயன்படும். இதையெல்லாம் பண்ணோம்னா நம்ம உடல் ரீதியாகவும் உள்ளத்தில் ரீதியாகவும் நம்ம மிகப்பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.